உலகத்திலேயே கறி மசாலா வாங்க வந்தவங்கிட்ட அடிமையாக இருந்த ஒரு கூட்டம்னா நம்ம இந்தியர்கள் தான். நீ சுதந்திர தின விழா கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே முதலாக ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனின்னு ஒரு கம்பெனி வந்துச்சு இந்தியாவுக்குள்ள. அவர்கள் இந்தியாவிற்கு வந்தது இந்தியாவில் உணவுக்கு சுவை தரக்கூடிய கறி மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் கிடைக்கும். இங்க வந்து ஏலம், கிராம்பு, பட்டை இது போன்ற பொருட்கள்லாம் இது வந்து விலை உயர்ந்த பொருட்கள். இது வந்து இந்தியாவில் சும்மா சாதாரணமாக கிடைக்கும் அப்படின்றத யாரோ சொன்னதை கேட்டு முதலாக வாஸ்கோட காமான்னு ஒருத்தர் வந்தார். படிச்சிருப்பீங்க இல்லையா பள்ளி படிக்கும் போது. வாஸ்கோட காமா தான் முதலாக வராரு இந்தியாவிற்கு வணிகம் செய்வதற்கு. போர்த்துகீசியர் அவர். அதை தொடர்ந்து வந்த ஒரு கம்பெனி தான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லுவாங்க. முதல்ல அவர்களுக்கு வந்து ஒரு கொட்டாய் போட்டு, இது இந்த அளவு கூட கிடையாது, ஒரு கொட்டாய் போட்டு இங்க இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கி விற்பதற்காக வந்தவர்கள். படுக்க இடம் கொடுத்தோம்னா தலைக்கு மேல உட்கார்ந்துருவான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நிலைதான் இந்தியாவில் இவ்வளவு பெரிய சுதந்திர போராட்டம் வருவதற்கான காரணம். இன்றைக்கு நம்ம இந்த சுதந்திர தின விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் அதுதான். ஒரு கொட்டாய் போட்டு உட்கார்ந்தவங்க நாங்க வந்து இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு போய் எங்க நாட்டுக்கு கொண்டு போய் அதை ப்ராசஸ் பண்ணி விற்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு, நாங்க என்ன பண்றோம் ஒரு சின்ன கம்பெனி வச்சுக்கிறோம்னு கேட்டாங்க. அன்றைக்கு முகலாய பேரரசனுடைய பேரரசர் ஜவாங்கீர் வந்து சரி பரவாயில்ல ஒரு கம்பெனி தானே அப்படின்னு கம்பெனி வைக்கிறதுக்கு இடம் கொடுத்தாரு. கம்பெனி வைப்பதற்கு இடம் கொடுத்தவர் கேட்டவர்கள் இந்தியாவை ஆட்சி செய்வதற்காக துடிச்சார்கள். பாருங்க, அதுல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. இதற்கு முன்பு இந்தியாவில் படையெடுத்து வந்த மன்னர்கள் எல்லாம் யானைப்படை, குதிரைப்படை, மிகப்பெரிய காலால் படைகளை கொண்டு போரிட்டு வென்று இந்தியாவை ஆட்சி செய்தார்கள். இவங்கள்ட்ட ஒண்ணுமே கிடையாது, ஒரு படையும் இல்லை, ஒன்றும் கிடையாது. முழுக்க சூழ்ச்சியால் இந்தியாவை வீழ்த்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களை வைத்தே ஆட்சி செய்தவர்கள் தான் இந்த ஆங்கிலேயர்கள். இந்த வரலாறு வந்து கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து தெரியணும். ஏன் அப்படின்னா அன்னைக்கு வந்து அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி, ஆனா இன்றைக்கு மிகப்பெரிய நிறுவனங்கள் எப்படி மற்ற அன்றைக்கு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து இந்தியாவை அடிமைப்படுத்தியதோ அதே நிலைதான் இன்றைக்கு 2025 ஆண்டும் நம்மளுடைய நிலை. சுதந்திரம் கிடைச்ச உடனே எல்லாரும் சுதந்திர தினத்தை கொண்டாடினாங்க. காந்தியடிகள் சொல்றாரு ஆங்கிலேயரிடம் இருந்துதான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. ஆனா உண்மையிலேயே சுதந்திரம்னா இரவு ஒரு பெண் என்னைக்கு நகைகள் அணிந்து விட்டு இரவு தனியாக நடந்து செல்கிறாரோ அன்றைக்கு தான் உண்மையான சுதந்திரம்னு காந்தி சொல்றாரு. இன்றைய கணக்கு இருக்க ஒரு பெண் நகை அணிந்து விட்டு நடந்து போக முடியுமா 10 மணிக்கு? வயசான பாட்டியே ரோட்ல நடக்க முடியாத அவல நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. பெண்களுக்கான பாதுகாப்பு என்பதே இல்லை. அப்ப இன்னும் நாம் சுதந்திரத்திற்காக போராட வேண்டும். அந்நியர்களிடமிருந்து சுதந்திரம் கிடைச்சிருக்கே தவிர அடிப்படையாக இந்தியாவில் நாம் வாழ்வதற்கான சுதந்திரம் கிடைச்சிருக்கானா? கிடையவே கிடையாது. அப்ப அது ஒவ்வொருவருடைய குடிமகனுடைய கையில் இருக்கு. இந்தியாவில் ஆங்கிலேயர்களை பல பேர் எதிர்த்திருக்காங்க. ஆனால் முதலாக ஆங்கிலேயர்களை எதிர்த்தது தமிழ்நாட்டில் இருந்து புலிதேவன் என்று சொல்லக்கூடிய ஒரு குறுநில மன்னன். சர்தார் வல்லபாய் பட்டேல் எல்லாருக்கும் தெரியும், காந்தியடிகளை எல்லாருக்கும் தெரியும், நேதாஜி எல்லாருக்கும் தெரியும். ஆனா புலிதேவனை வந்து தமிழ்நாட்டை விட்டு தாண்டிங்கன்னா தெரியாது. மருதுபாண்டிய சகோதரர்களை தமிழ்நாட்டை விட்டு தாண்டினா தெரியாது. குயிலிய தமிழ்நாட்டை விட்டு தாண்டினா தெரியாது. வேலுநாச்சியாரை தமிழ்நாட்டை விட்டு தாண்டினா தெரியாது. அதுதான் உண்மையான நிலை. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு இந்திய அளவில் சிலைகள் இருக்கு. ஆனா வாவு சிதம்பரனார சென்னை விட்டு தாண்டிங்கன்னா தெரியாது. ஆனா இந்திய சுதந்திரத்தில் மிக மிக முக்கியமானவர்கள் தமிழர்கள், தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். ஐயா அம்பேத்கர் அவர்களே அதான் சொல்றாரு, இந்தியா என்ற நாடு ஒரு இனத்திற்கு சொந்தம் என்று சொன்னால் அது தமிழர்களுக்கே சாரும் அப்படின்னு. காரணம் என்ன? பங்களிப்பு அவ்வளவு இருக்கு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய ராணுவத்தை கட்டமைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களே வாருங்கள், இந்திய ராணுவத்தில் சேருங்கள், நாம் ஆங்கிலேய எதிர்ப்போம் என்று சொல்லும் போது பெரும்பாலும் யாரும் போகல. அந்த இந்தியா என்ற ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தவர் பாரதியார். அவருக்கு இந்த செய்தி போகுது. உலகத்திலேயே ஒரு பேனாவை வச்சு சுதந்திர போராட்ட எழுச்சி உரை செய்தவர் பாரதி. அவரை மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட வீரரை பார்க்க முடியாது.
அவர் கத்தியும் எடுக்கல, கம்பும் எடுக்கல, வெறும் பேனா. அவர் அந்த பேனா எடுத்து எழுதுறாரு, ஒரு பாடல் எழுதுறாரு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, இச்சகத்தில் எல்லோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும். இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் அவனை எதிர்த்து நின்னாங்க, அப்பெல்லாம் பயப்படலையே நீ. நச்சை வாயிலே உணர்ந்து நண்பனாடு போதினும், அவன் கூட இருக்கவனே காட்டி கொடுத்தான். கட்டபொம்மனை காட்டி கொடுத்தது கூட இருந்த இன்னொரு குறுநில மன்னர். அப்ப கூட நீ கவலைப்படல. பிச்சை வாங்கி உண்ணும் நிலை வந்த போதிலும், பஞ்சம் பட்டினியால் இந்தியா ஒரு காலத்தில் இருந்தது. அப்ப கூட நம்ம உழைப்பை நம்பிதான் நாம் இருந்தோம். அப்படி இருக்கும்போது இந்த ஆங்கிலேயரை பார்த்து ஏன் பயப்படுறேன்னு அவர் ஒரு எழுதுறாரு, இந்தியா என்ற பத்திரிகையில் எழுதுறாரு. நேதாஜியினுடைய படையில் வந்து சேர்ந்தவர்கள் தமிழர்கள். இந்தியா என்ற பத்திரிகையை பேன் பண்ணிட்டாங்க. பேனாவை வைத்து புரட்சி செய்தவர் பாரதியார். பாரதியார தமிழ்நாட்டை விட்டு வெளியே போனா தெரியாது. அதுபோல் வாவு சிதம்பரனார், அவரை பத்தியும் கண்டிப்பா சொல்லணும். மிகப்பெரிய பணக்காரர். ஆனா அந்த சொத்தை எல்லாம் வித்து கப்பல் வாங்கி ஆங்கிலேயருக்கு எதிராக ஓட்டினவர். இந்திய சுதந்திரத்திற்காக போராடினார் என்ற ஒரே காரணத்திற்காக மாடு இழுக்க முடியாத செக்கை அவரை வச்சு இழுக்க வச்சாங்க. கடைசியில் வறுமையில் வாடியே இறந்து போனார். அவரையும் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போனா தெரியவே தெரியாது. ஆனா நம்ம இன்னைக்கு வந்தாரை எல்லாம் வாழ வைப்போம் என்று நம்ம தமிழ்நாட்டில் அனுமதிக்கிறோம். நம்ம என்றாவது தமிழ் என்று சொன்னால் உடனே பிரிவினவாதம் என்று சொல்கிறார்கள். நம்முடைய சுதந்திர போராட்ட வரலாற்றை படித்தவன் என்ற முறையில் தான் நாம் எப்போதுமே தமிழ் தமிழன் என்று கத்திக்கொண்டிருக்கிறோம். காரணம் என்னன்னா, படுக்க இடம் கொடுத்தனாலதான் நம்ம இன்னைக்கு சுதந்திர தின விழா என்று ஒன்றை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அன்னைக்கு படுக்க இடம் வந்தவன அடித்து விரட்டி இருந்தோம்னா இன்னைக்கு சுதந்திர தின விழா என்று தேவையே கிடையாது. இன்றைக்கு அதே தான். வட மாநிலத்தில் இருக்கிறவெல்லாம் நாங்கள் வியாபாரம் செய்ய வருகிறோம், தொழில் செய்ய வருகிறோம் என்று உள்ள வராங்க. நம்மளும் என்ன பண்றோம், பரவாயில்ல வந்து தொழில் தானே செய்து போட்டு, அவர்களும் மனிதர்கள் தானே, அந்த எண்ணம் கொண்டவர்கள் நாம். என யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் வாக்கு கேட்ப வாழ்பவர்கள் நாம். நம்ம மட்டும் அந்த தத்துவத்தை எடுத்து வச்சிருக்கோம். ஆனா அவர்களுக்கு அந்த எண்ணம் என்பது ஒரு துளி கூட கிடையாது. எப்படி 1600வது ஆண்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்குள் வந்து இந்தியாவை அடிமை செய்ததோ, அதுபோல் தான் இன்னைக்கு இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் பெரும் நிறுவனங்களுடைய பங்களிப்பு என்பது நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய சூழல்ல இருக்கு. சமீபத்தில் ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. குமரியில் இருக்கக்கூடிய கடல்களில் நைட்ரோஜன் எடுக்கிறாங்க. குமரியில் இருக்கக்கூடிய கடல்களில் நம்ம நினைக்கலாம், பரவாயில்ல அவன் பாட்டுக்கு ஏதோ எடுத்துட்டு போறான் அப்படின்னு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போனீங்கன்னா கடலே இருக்காது. உண்மையை சொல்றேன். நம்ம நினைக்கலாம், இந்த இருக்கா கடல் புறத்துல தானே, கடலோரத்துல தானே, கடல்ல தானே எடுத்துட்டு போறான் அப்படின்னு. 10 ஆண்டுகள் கழிச்சு வந்தீங்கன்னா அங்க கடல் இருக்காது, ஒன்னும் இருக்காது. அங்க வட மாநிலத்தில் ஒருத்தர் இருப்பாரு, கே பாய் கேரே ஜா ஜா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விரட்டி விடக்கூடிய சூழல் இருக்கும். அப்ப இதெல்லாம் சின்ன சின்ன புள்ளிகள். அந்நியர்கள் எங்கெல்லாம் உள்ளே நுழைகிறார்களோ அங்கெல்லாம் நாம் குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். இல்லைன்னா நாம் உரிமை இழந்து வீடு இழந்து நடு தெருவில் நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இந்த சுதந்திர தினம் என்பது அதை தான் நாம் காட்டுகிறது. வெறும் முட்டாயை வாங்கிட்டு வெறும் கொடியை வச்சுட்டு தேசப்பற்று என்று நாம் சொல்லிட்டு போக முடியாது. ஐயா அப்துல் கலாம் அவர்கள் மாதிரி ஒரு தேசப்பற்ற நம்ம பார்க்கவே முடியாது. முழுக்க முழுக்க இந்தியனாக வாழ்ந்தவர். ஒரு இஸ்லாமியர் திருப்பதி கோயில்ல போயிட்டு இந்தியாவிற்காக அர்ச்சனை செய்தவர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். நிறைய பிள்ளைகள் வந்திருக்கீங்க. கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த அப்துல் கலாம் அவர்கள்ட்ட வந்து எங்க போனாலும் கோல் அப்படின்னு ஒன்று சொல்லுவார். இலக்கு இலக்கு என்று சொல்வார்கள். ஒரு மனிதனுக்கு ஒரு இலக்கு இருந்தா அந்த இலக்கை அடையாமல் ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு போக மாட்டான். இதுதான் இயல்பு. இதுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியவர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். அவர் வந்து அவருடைய சின்ன வயசுல அவருடைய ஆசை என்பது ஒரு பைலட் ஆகணும், ஃபைட்டர் பைலட் ஆகணும், இந்தியாவினுடைய போர் விமானத்தை இயக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. ஆனா அவருடைய கல்லூரி காலத்தோட அந்த கனவு போயிடுச்சு. அவரால் ஃபைட்டர் பிளைட்டை ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்தியன் ஏர்போர்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல இந்தியன் ஏர்போர்ஸ்ல வேலை பார்க்க முடியாது, இந்தியாவுடைய போர் விமானங்களை இயக்க முடியாது. ஆனா அவர் தொடர்ந்து அவர்கிட்ட எந்த பேட்டி கேட்டாலும் அவர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், எனக்கு வந்து ஐ வாண்ட் டு பி ஃப்ளை, நான் பறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். பல இடங்கள்ல பல பேர் எள்ளி நகையாடி இருக்காங்க. வயசு 40 ஆயிட்டு, 50 ஆயிட்டு, 60 ஆயிட்டு, 70 ஆயிட்டு, இந்த மனுஷன் எங்க போனாலும் பறக்க வேண்டும் என்று சொல்றாரே, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு.
நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு மனிதனுக்குள் ஒரு இலக்கு உயிரோடு பிணைந்திருந்தால், பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய கோல்ஸ் வச்சிருப்பீங்க, இலக்குகள் வச்சிருப்பீங்க. அந்த இலக்கு உங்களுடைய இரத்தத்தோடு உணர்வோடு இருந்தால் அதை யாரும் தடுக்க முடியாது, நீங்கள் அதை அடைந்தே தீருவீர்கள். பாருங்க, ஒரு 72வது வயதுல இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக போய் உட்கார்றாரு, முப்படைகளின் தளபதி. அவர் வந்து இருந்ததும் அவர் கேட்ட ஒரே கேள்வி, ஜெனரலை கூப்பிட்டு எனக்கு இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபிளைட்டை ஓட்டணும்னார். 6 மாத பயிற்சி எடுக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய சுகோய் 30 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிநவீன போர் விமானத்தை கிட்டத்தட்ட 30 நிமிடம் வானில் பறந்திருக்காரு, கோ பைலட்டா. இது வந்து உலக ரெக்கார்ட். உலகத்திலேயே ஒரு பிரசிடென்ட் ஒரு போர் விமானத்தை இயக்கிய ஒரே பிரசிடென்ட் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அப்போ ஒரு மனிதனுக்குள் ஒரு இலக்கு இருந்தால் கண்டிப்பாக அந்த இலக்கு என்னையினால் அடையும். ஆனால் அது இலக்கு உணர்வோடு உங்களுடைய உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அழகான வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி.